துவரம் பயிரை வச்சு நல்லா டேஸ்டியான கூட்டு எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். துவரம் பயிரை நல்லா கழுவிட்டு குக்கரில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு 2 விசில் நம்ம விட்டு எடுத்துடலாம். பாருங்கள், நமக்கு நல்லா வெந்துருச்சு. அதுக்கு அடுத்தது கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றுங்க. எண்ணெய் காஞ்சதும் கடுகு போடுங்க. கடுகு பொரிஞ்சதும் கொஞ்சம் உளுத்தம்பருப்பு, காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. அடுத்தது பெரிய வெங்காயத்தை நல்லா சின்னதாக கட் பண்ணி அதையும் நல்லா வதக்குங்க. அது நல்லா கண்ணாடி பதத்துக்கு வரப்போ ஒரு பெரிய தக்காளி அதையும் சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. கொஞ்சமாக மஞ்சள் தூள், கருவேப்பிலை, காரத்துக்கு குழம்பு மிளகாத்தூள், நீங்கள் தனி மிளகாத்தூள் தனியாத்தூளும் சேர்த்துக்கலாம். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. நல்லா வதக்கி விட்டுட்டு நம்ம வேக வச்சுருக்க அந்த துவரம் பயிரை அதில் போட்டுட்டு தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். ஏன்னா நம்ம ஏற்கனவே வேக வச்சுட்டோம். அதனால் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு 10 நிமிஷம் நம்ம வேக வச்சு எடுக்கலாம். அடுத்தது அது வேகிறதுக்குள்ளே நம்ம ஒரு கைப்பிடி அளவு தேங்காய், ஒரே ஒரு பூண்டு, 1/2 ஸ்பூன் சீரகம் இதை நல்லா அரைச்சிக்கோங்க. தண்ணி ஊற்றாமல் அரைச்சி எடுத்துருங்க. நமக்கு அங்கே நல்லா வெந்து வந்துடுச்சு. நம்ம வரைச்சி வச்சுருக்க தேங்காவை போட்டு ஒரு 2 நிமிஷம் கிளறி விட்டு எடுத்துட்டோம்னா நமக்கு நல்லா டேஸ்டியான துவரம் பயிர் கூட்டு ரெடி. உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.